வல்லரசுக்கே தண்ணி காட்டிய இந்தியா, ஆடிப்போன அமெரிக்கா. இந்தியா ஆடிய விஸ்வரூப ஆட்டம். சர்வதேச அரசியலின் சதுரங்க ஆட்டத்தில் இந்தியா சமீபத்தில் நகர்த்திய ஒரு காய் உலக வல்லரசான அமெரிக்காவை உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே கையெழுத்தான அந்த வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெறும் வணிக ரீதியிலான உடன்படிக்கையாக மட்டும் பார்க்கப்படவில்லை. அது உலகளாவிய வர்த்தக சமன்பாடுகளையே மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் தாக்கம் எந்த அளவிற்கு பெரியது என்றால், இந்தியாவை தொடர்ந்து வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு ஐரோப்பிய யூனியனுடன் இதே போன்ற உறவை வலுப்படுத்த துணிச்சலாக முன்வந்துள்ளன. ஆனால் இந்த மாற்றத்தை அமெரிக்கா சற்று கலக்கத்துடனேயே பார்க்கிறது. குறிப்பாக அமெரிக்காவின் நிதியமைச்சர் ஸ்காட் பெசிண்ட் சமீபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் உலக அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையேயான இந்த நெருக்கம் ஐரோப்பியர்களுக்கு பின்னடைவாக அமையலாம் என்று அவர் விமர்சித்திருப்பது கவனிக்கத்தக்கது. இதற்கு அவர் முன்வைக்கும் வாதம் மிகவும் நேரடியானது. உக்ரைன் போரை முன்னிட்டு ரஷ்யா மீது உலக நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கும் நிலையில் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து வருகிறது. அந்த எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கே இந்தியா விற்பனை செய்கிறது என்பது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு. இதை காரணமாக காட்டியே இந்தியா மீதான 25 விழுக்காடு இறக்குமதி வரியை அமெரிக்கா நியாயப்படுத்துகிறது. உக்ரைன் போரில் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு ஆதரவாக நின்றாலும் வர்த்தக பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு இந்தியாவின் பக்கம் சாய்ந்திருப்பதை ஸ்காட் பெசிண்ட் வெளிப்படையாகவே ஏற்றம் என்று விமர்சிக்கிறார். அதே சமயம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜோமிசன் கிரீன் இந்த விவகாரத்தை வேறொரு கோணத்தில் அணுகுகிறார். அதிபர் டொனால்ட் டிரம்பின் அமெரிக்க உற்பத்திக்கு முன்னுரிமை என்ற கொள்கையையும் அமெரிக்க சந்தையை பயன்படுத்தும் நாடுகளுக்கு விதிக்கப்படும் கூடுதல் வரிகளும் தான் மற்ற நாடுகளை மாற்று வழிகளை தேட தூண்டியுள்ளன என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். சுருக்கமாக சொன்னால், அமெரிக்கா விதித்த கடுமையான வர்த்தக கட்டுப்பாடுகளால் ஐரோப்பிய யூனியன் தங்களின் தேவைகளுக்கு இந்தியாவை ஒரு நம்பிக்கைக்குரிய மாற்றாக தேர்ந்தெடுத்துள்ளது. சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட இந்தியாவின் இந்த துரிதமான நகர்வு உலக வர்த்தக வரைபடத்தில் இந்தியாவின் பிடியை வலுப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் மீறி ஐரோப்பாவுடன் இந்தியா கைகோர்த்திருப்பது இனி வரும் காலங்களில் சர்வதேச பொருளாதார உறவுகள் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்காது என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இந்த வியூகத்தால் அதிக பலனை அடைய போவது இந்தியாதான் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை.